விடுடா என்ன அருள், விடுடா என்ன. இவனை கொல்லாம விட மாட்டேன். அவனை கொல்ற அளவுக்கு அப்படி என்னங்க பண்ணிட்டான் அவன்? டேய், என் தங்கச்சிய கொல்ல பாத்திருக்காண்டி இவன். இவனை சும்மா விட சொல்றியா நீ? என்னங்க உளறிட்டு இருக்கீங்க? இவன் எதுக்குங்க உங்க தங்கச்சியை கொல்ல பார்க்கணும்? எனக்கு என்னடி தெரியும்? அத உன் தம்பி கிட்ட கேளு. இங்க பாருங்க, ஆதாரம் இல்லாம சும்மா என் தம்பி மேல பழிய போட்டுட்டு இருக்காதீங்க. இது ஆதாரம் வேணுமா உனக்கு? ஆதாரம் வேணுமா? அண்ணா, அந்த வீடியோ காட்டுங்க. குணசேகரன் விடு, இது பெரிய பிரச்சனையாக்காது. இல்லண்ணா, ஆதாரத்தை கேட்டு குதிக்கிறாள், காட்டுங்கண்ணா. இவ தம்பி என்ன பண்ணான்னு இவளும் பாக்கட்டும். காட்டுங்க காட்டுங்கண்ணா. குடுங்கண்ணா போன குடுங்க. பாரு, உன் தம்பி என்ன பண்ணிருக்கான்னு பாரு. யோ மாமா, என்னையா பண்ணி வச்சிருக்க? அம்மா பாருங்கம்மா. பா, என்னப்பா, என்ன வீடியோ? பாரு, உன் மாமா என்ன பண்ணிருக்கான்னு பாரு. அம்மா, என்ன மாமா பண்ணி வச்சிருக்க? பாவி பயல, என் பொண்ணு உனக்கு என்னடா பாவம் பண்ணா? ஏன்டா அவளை கொல்ல பார்த்த? சொல்லுடா, சொல்லு சொல்லு. ஆதாரம் கேட்டல, இப்ப என்னடி சொல்ற? சொல்லு. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? காரணம் கேக்குறாங்களே, சொல்ற. ரெடி ஆயிட்டியா நந்தினி? வந்துட்டேமா. அம்மா ரெடி ஆயிட்டேன்னா கிளம்பலாமா? அண்ணன் வீட்ல இருந்து இந்நேரத்துக்கு கோயிலுக்கு போயிருப்பாங்க. நான் கிளம்பிட்டேம்மா. நந்தினி, எதிர் வீட்டு அக்கா மாவு பாக்கெட் கேட்டாங்க, அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் இந்த பால்காரரு? அவரு வந்தா குடுக்க சொல்லி நான் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட குடுத்திருக்கேன். இல்லடி, வழக்கமா வாங்குற யாருக்கும் நாம கொடுக்காம போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன். நாம இப்ப கோயிலுக்கு போனோம்னா காலையில தான் வருவோம். மா, எல்லாருக்கும் கொடுத்தாச்சுமா, நீ வா போலாம். சரிம்மா, வா. செல்வம், லோட்ல நாளைக்கு வந்துடும். இப்ப குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நாளைக்கு பேசலாம். சரி. இனிமேல எல்லாம் கிளம்பியாச்சுல? கிளம்பியாச்சுங்க. சரி, போலாமா? போலாங்க. பெரியப்பா, கரிகால அண்ணனை பாத்தீங்களா? கல்யாணம்னு சொன்னதும் ஆளே மாறிடுச்சு. கல்யாணம் குடும்பம்னு பெரிய மனுஷன் ஆக போறேன்ல, அப்ப இதெல்லாம் இருக்குதானே செய்யும். ஐயோ, அண்ணனுக்கு வெக்கத்தை பாருங்க பெரியப்பா. இப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் கரிகால அண்ணனை பார்த்ததே கிடையாது. ஏ வாளு, என்ன என் பேரனை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க? அண்ணன் வெக்கப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு ஜாலியா இருக்கு பாட்டி. இருக்கும், சும்மாவே இருக்க மாட்டியா நீ? அவ கிடக்குற விடுப்பா. ஆனா உன் முகத்துல உண்மையாவே கல்யாண காலம் வந்துருச்சு பாட்டி. பாக்குறதுக்கு என் ராசா மாதிரி இல்ல இருக்க. மணிமேகலை, இன்னைக்கு ராத்திரி மறக்காம என் பேரனுக்கு சுத்தி போட்டுரு. சரிங்க. எப்படி தீப்பிடிச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அருள் உனக்கும் ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. அருள், எதுவும் அடிப்படல? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்லப்பா. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்லப்பா. பத்திரிக்கையில விளக்குல இருந்த நெருப்பப்பட்டு பத்திரிக்கை எரிஞ்சிருச்சுப்பா, அதான் அடியெல்லாம் எதுவும் படல. ஐயோ ஐயோ ஐயோ, பத்திரிக்கைய வாங்கி சாமி கிட்ட வைக்கிற நேரம் இப்படி பத்திரிக்கை எல்லாம் எரிஞ்சு போச்சுங்க. ஏய், அது தவறுதலா நடந்த விஷயம் தானே, தப்பு ஒண்ணும் கிடையாது. அருளோட நிச்சய பத்திரிக்கை இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கே, அதுவும் சாமி வெளுப்புல பட்டு எரிஞ்சிருக்கு. அப்போ இந்த கல்யாணம் சாமிக்கே பிடிக்கலையோ என்னவோ. ஏண்டி, உன் மனசுல இருக்கிறத சொல்றதா இருந்தா அத நேரடியா சொல்லு. அதை விட்டுட்டு சாமி நினைக்குது நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காத. கோயிலுக்கு போற நேரம் கரெக்டா பத்திரிக்கையை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அத பூஜை ரூம்ல வைக்கும் போது அது தீ பிடிச்சு எரியுதுன்னா, அதுவும் பூஜை ரூம்ல இருக்கிற விளக்குல பட்டு எரியுதுன்னா, சாமியே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதா தானே அர்த்தம்? அத சொன்னா நான் என்னமோ மனசுல நினைக்கிறத சொல்றேன்னு சொல்றீங்க. கோயிலுக்கு போற நேரத்துல எதுக்கு அபசகுணமா பேசுறீங்க? குணா, அந்த நெருப்பானே இது சீக்கிரமா போ.
நான் என்ன சொன்னாலும் இவங்க மதிக்கிறதே கிடையாது. இப்படி பண்ணும்போதுதான் எனக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. பாத்துங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அதுதான் நல்லது. உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். என்னடி என்ன பார்த்து ஏன் இப்படி மிரள்ற? இல்ல பின்னாடி இருந்து தொடவும் யாரும் நினைச்சு பயந்துட்டேன். சரி, அம்மா எங்க? நீ மட்டும் இங்க தனியா இருக்க? அம்மா உள்ளதா இருக்கு பெரியமா. ஆ, நீ யாரையோ எதிர்பார்த்து நிக்கிற மாதிரி தெரியுதே. யாருக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்க? அது வந்து மாமா வராரான்னு பாத்துட்டு இருந்தேன். யாரு? கரிகால மாமாவா? வந்தா அவன் கோயிலுக்குள்ள தானமா வரப்போறான். அதுக்கு எதுக்கு நீ வாசல்லையே ஒத்தையில காத்து கிடக்க? வானதி, எல்லாரும் கரிகால மாதிரி ஒருத்தன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கரிகாலன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ உள்ள வா, அவன் வரும்போது வருவான். வா. எதுக்கு நீ இப்ப தயங்கி நின்னுகிட்டு இருக்க? இங்க பாரு, நிறைய ஆளுங்க வந்துட்டு போற இடம். நீ கல்யாணம் ஆக போற பொண்ணு. இப்படி வந்து தனியாலாம் நிக்க கூடாதுமா. அதுக்காக தான் பெரியம்மா சொல்றேன். வா உள்ள போலாம். உன் மாமா வந்தா எங்கேயும் போயிட மாட்டான், கோயிலுக்குள்ளதான் வருவான்.